இந்த பாறை மீன் குழம்பு வளத்து மேலே வச்சு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதுவும் வள்ளத்தில் போகும்போது இப்படி ஆடிக்கிட்டே சாப்பிடும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பயமாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இப்போ மீன் பிடிக்க ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம், கப்பல்லேருந்து கடந்து. பார்த்து வெள்ளைப்பழம் முழுசாக போட்டிருக்காங்க. அதை பிதுக்கி திங்கும் போது நல்லா இருக்கு டேஸ்ட். போட்டு பிடிக்கிறோம்லே அப்படியே மீன் பிடிச்சிருந்தா கரையா போயிருப்போம். என்ன மீன் பிடிக்கலையா, கரையா போக ரொம்ப நேரம் சாயங்காலத்துக்கு ஆயிரும் எங்களுக்கு. நாங்கள் அந்த வல்லம் இந்த வல்லம் எங்கள் போட்டு எல்லாமே சேர்த்து நாங்கள் இந்த கப்பல்கிட்ட வந்தோம். இது வந்து ஒரு கருங்கடல்னே சொல்லலாங்க. கண்ணகரைன்னு இருக்கும். இந்த இடத்துல மீன் எதுவுமே இல்லை. நாங்கள் இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் இதிலேருந்து வள்ளத்துக்கு வந்து ஏற போகிறோம். எல்லாருமே அங்கேருந்து கயிறு போட்டு தான் இழுத்துட்டு போவாங்க. வள்ளத்தில் தான் ஏற போகிறோம். வள்ளத்தில் வந்து சாப்பாடு இருக்கும், என்ன குழம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை அந்த வாழையும் எடுத்து போட்டுருங்க. வாழை பொரிச்சிடும் வாழை தானே இழுது ஆள் ஏறிட்டு அதுக்கப்புறம் நீங்க மடக்குவியா? அப்பா பார்த்து சரி பார்த்துட்டேன், எடுத்தேன். ஓகே வாங்க. எசகியானா எங்க இருக்கான் பாரு எசகிய. நான் அவனை காண இருந்தேன். பாத்தியார்ல பாத்தியார்ல காலில் காலில் கால் மடக்கிக்கோ. அப்பாடி இன்னைக்கே ரொம்ப நாள் கழிச்சு வள்ளத்தில் பெரிய வள்ளத்தில் ஏறி இருக்கேன். எப்பா நீத்தல் மடக்கிட்டு இருக்கு. இது இன்னும் மடக்கல பாரு, மடக்கிரு. அங்க இன்னும் மடக்கல. இங்க பாரு, நாங்க தூண்டில பிடிச்ச வாழை காலையில் ஓட்டி வரோம். எனக்கு ஒரு தட்டு. அவ்வளோதான், மடக்கியாச்சு. கிளம்பி ரெண்டி தான். ஏன்னா கழுவு, அப்படி கழுவு. மடக்கி வச்சாச்சுங்கன்னே போட்டோ இழுத்துட்டு வர்றதுதான். என்னொன்று அதில் அந்த போட்டில் உட்காந்துட்டு வரும்போது வந்து நல்லா நனைஞ்சிரும், குளிச்சிரும், அந்த அளவு இருக்கும். அப்படி சாப்பிட போகிறோம். என்ன குழம்பு இருக்கு? பள்ளத்தில் உட்காந்து இன்னைக்கு ஒரு புட்டி சோறு சுட சுட இருக்குங்க.
கம்மண்டு ஒரு சூப்பரான ஒரு சோறு. போட முடியலையா உட்காந்து? இது ரொம்ப தூரம் ஓடுமா இந்த ஓட்டு? இந்த ஒரு குழம்பு பரந்தராமலை கப்பல் ஓரத்துல தான் ஓட்டிட்டு இருக்குங்க. இன்னும் எனக்கு இது எனக்கா? சரி ஆமா சாப்பிட்றோம். மீனே காணா பாரு. என்ன நேற்று எடுத்த பாறையா? ஆமாடா பூண்ட போதுண்ணா. கடல் மேலே சூப்பரான ஒரு குழம்பு வச்சுருக்காங்க. எங்கள் போட்டு பின்னாடி கேட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களா. நாங்கள் வந்து போட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டேங்க. பாறை மீன் குழம்பு சூப்பராக வச்சு விட்ருக்காங்க. இந்த பாறை மீன் குழம்பு வள்ளத்து மேலே வச்சு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நாள் ஆகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சாப்பிட்றேன். சூப்பராக வச்சுருக்காங்க குழம்பு. வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. அதுவும் வள்ளத்தில் போகும்போது இப்படி ஆடிக்கிட்டே சாப்பிடும்போது பப்பு இருக்கும். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பயமாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். எல்லாரும் வள்ளத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நான் மட்டும் அந்நியத்தில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். இன்னும் நாங்கள் மீன் பிடிக்காமல் அப்படியே அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். இப்போ மீன் பிடிக்க ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். கப்பல்லேருந்து கடந்து நான் கரையிலேருந்து இந்த கப்பல்கிட்ட வரையும் 3 மணி நேரம் ஆச்சு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இன்னும் லாங்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குண்ணா எங்களுக்கு. வெள்ளைப்பள்ளம் முழுசாக போட்டிருக்காங்க. அதை பிதுக்கி திங்கும் போது நல்லா இருக்கு டேஸ்ட். அப்படியே மீன் பிடிச்சிருந்தா கரையை போயிருப்போம். என்ன மீன் பிடிக்கலையா? கரையை போய் ரொம்ப நேரம் சாயங்காலத்துக்கு ஆயிரும் எங்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா இருக்கேன். என்ன செய்ய ஒரு ஆள் வந்து ஐஸ் பட்டியில் பழகிட்டு உள்ள இறங்கி நம்ம பெரிய புளியாளி. தண்ணிக்குள்ளே கொண்டு போகலாமா? அவன் தண்ணி இது வச்சிருக்கான் தனியா. அப்புறம் தண்ணிக்குள்ளே போடுறது. அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து அப்படியே லைவா போடலாம். இவர் தான் மீனை பொறிச்சு தராரு, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.
குழம்புல மீன் இல்லை, அதே பார்த்துக்கோங்க. தான் போகுது, காற்று வர போக காற்று வர மாதிரி தான் இருக்கு. எக்கோ சொல்றேன், அது ஸ்பீடு டிஸ்டன்ஸு நம்ம போகிறது என்ன எத்தனை 9 மைலேஜா? 9:55. 10 மைலேஜ் போட்டு இருக்குண்ணே. நான் போகிற ஸ்பீடு வந்து இப்போ வரல எவ்வளோ போகுதுன்னா 6.6 போகுது மைலேஜ் கணக்கு. நாங்கள் போக வேண்டியது நான் 9.53 மைலேஜ் இருக்குது டிஸ்டன்ஸ் தூரம். காணால இருந்து பார்த்து முடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன வாங்குவாங்க பாருங்க காத்து வர்றத. மீன் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணே. மசாலா பொடி தான், என்ன மசாலா பொடின்னு கண்டுபிடிக்க முடியல. இங்கே வள்ளத்தில் எப்பயுமே சொல்லுங்க, வள்ளத்தில் சமைச்சா சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும், பொரிச்சு திங்கிற மசாலா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அப்பா எவ்வளோ உயரத்துக்கு எழும்புது வல்லமே, எவ்வளோ பெரிய வல்லம். அப்பா போட்டுதான் வாங்க வாங்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக வெயிட் ஒரு 4 வெயிட் கிட்ட வச்சாச்சு, 4 5 வச்சிருக்கு. பக்கத்தில் வந்து டீசல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுங்க, அதனால உள்ள இருந்து பேரலில் டீசல் எடுக்கும் கேன் வழியா. இந்த கேன்ல இருந்து எப்படி டீசலை வள்ளத்தில் ஊற்றுறேன்னு பாருங்க. இன்ஜினுக்கு வள்ளத்தில் ஊற்றுன்னு சொல்ற பாருங்க, இன்ஜினுக்கு தான் ஊற்ற போறாங்க. பரம்பரை டீசல் அடி ரன்னிங்லேயே தான் ஊற்றணும். இப்போ ஓஸ் எடுத்தா உறிஞ்சி விட்டு ஊற்றுவாங்க. பம்ப் பண்ணுறது கையை பொத்திட்டு உறிஞ்சாங்க வந்துட்டு டீசல். உள்ள உள்ளது எத்தனை லிட்டருக்கானே? உள்ள உள்ள டேங்கு 60 லிட்டரு. 60 லிட்டரு கேனு. எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு வருது. கண்ணை சாப்பிட்டோன்னா இல்லையா? சாப்பிடலையா? உள்ள வச்சு சாப்பிட்டியோ? அப்படியா? ஓ எசக்கியும் அவனும் மொதல் சாப்பிட்டாங்களோ?
நாங்கள் இப்போ கடலுக்கு போயிட்டு இருக்கோம்ல, நாங்கள் போயிட்டு இருக்கு சுற்றி வர பார்த்தா கரையே தெரியாதுங்க. அவ்வளோ விலங்கா வந்து கடல் மேலே வந்து ரன்னிங்கில் போயிட்டு இருக்கோங்க. எங்கிட்டு பார்த்தா நிறைய தெரியாது. அது ஒரு கப்பல் வந்து ஓடி வந்துட்டு இருக்கு. சுற்றி அப்படி காமிக்க பாருங்களேன். கரையே தெரியாத இடம் தான். கரை எங்களுக்கு மேக்ஸிமம் இங்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா, இந்த கப்பல் வந்து ஹார்பர்ல இருந்து வந்திருக்கும். நம்ம எம்டி கப்பல் தாங்க, சரக்கு இறக்கிக்கிட்டு அப்படி ஓடி வந்துட்டு இருக்கு இந்த கப்பல். நல்ல ரன்னிங்ல அது. அப்பா எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ தாங்க வந்திருக்கு. கரெக்டாக மேப்பில் பார்த்து வந்தாச்சு. இப்போ அந்த போட்டில் இன்ஜின் அடித்து நம்ம சின்ன போட்டில் ஏறிய வேண்டியதாங்க. ஆமாம் ஆமாம். கப்பலில் சரக்கு வாங்கி வச்சு குடிச்சா குடிச்சா ஏ பார்த்து பார்த்து போட்டு தள்ளி விடுங்க. போட்டு பொறுக்கிறோம்ல நவுண்டுக்குங்க. அது பாயுங்க எல்லாம். பாய் பாய் சரி நம்ம கஞ்சி குடிப்போம் அவ்வளோதானே. அந்த வள்ளத்துலேருந்து சோறும் குழம்பு வந்துடும் பாரு. நாங்கள் ஏறி அந்த வள்ளத்தில் சென்னி நிலா சிகப்பு ரோஜாவில் சாப்பிட்டாச்சு. இது வெறும் சிகப்பு ரோஜா.